சத்தியமா முடியல, தூக்கமா வருது. இன்னைக்கு திருப்பி டாக்டர் ரிவ்யூ. டேல்ஸ் ஆஃப் ரூன் பாண்ட் எபிசோட் 4. காலையில அடிக்கிற வெயிலுக்கு நைட்டு ஃபுல் ஸ்பீட்ல ஃபேனை போட்டு படுத்தாலும் சுத்தமா தூக்கம் வரதில்ல. அதனாலதான் மூஞ்சி தொங்கின மாதிரி இருக்கு. நேரா படுத்தா புடனி வேர்க்குது, கமுது படுத்தா நெஞ்சு வேர்க்குது, விடிஞ்சா சும்மாவே இந்த மாதிரி குபு குபுன்னு வேர்க்குது. மிஸ்டர் சூரியன், உங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். பழைய கண்ணாடிக்கு பதிலா நமக்கு கிஃப்ட் வந்த கண்ணாடியை போட்டு கிளம்பிட்டேன். திரும்ப இந்த இடத்துல நமக்கு கண்ணாடி கிஃப்ட் பண்ண அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சீரியஸா இந்த கிளாஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. சரி, கேப்ல போறப்போ ஏசி போட்டு காத்து வாங்கலான்னு பார்த்தா என் தங்கச்சி ஹீமா வரையும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. கார்ல ஏசி போட்டா வாந்தி வர மாதிரி இருக்குன்னு அவ ஏசியே போட விடல. அப்புறம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் போனா சரியான கூட்டம், சீட்டே இல்ல. சரி, கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம்னு குடும்ப அரசியல் பேசவும் டாக்டர் பிரேக் டைம் வந்துருச்சு, நானும் பிரேக் போயிட்டு வரேன், நீங்களும் பிரேக் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் நாங்களும் பிரேக் போயிட்டு இன்னைக்கு எடுபடியோ அப்பாயிண்ட் ஆன என் தங்கச்சியை 2 வீடியோ எடுக்க வச்சுட்டு ஒரு காஃபியும் கடலையும் போட்டு டாக்டர் பக்கம் போயிட்டோம். அப்புறம் டாக்டர் கண்ணை பார்த்துட்டு ரெட்டினா நரம்பு சைடுல கண்ணு ஓகேவா தான் இருக்கு, அப்புறம் இன்னும் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் வர பிளட் கிளாட் ரத்த கட்டெல்லாம் அங்கங்க அப்படியே தான் இருக்கு, அது போக போக சரியாயிரும், இனிமே வாரம் ரிவ்யூ வர வேண்டாம், 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்தா போதும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கார்னியா செக்ஷன் போய் கண்ணை காட்டலான்னு பார்த்தா அங்க சரியான கூட்டம். கம்பெனிக்கு தங்கச்சி ஹிமாவரி கூட இருந்தனால கொஞ்ச நேரம் அவ கூட கேம் விளையாடவும் டைம் போயிருச்சு. அப்புறம் கார்னியா டாக்டர் கண்ணை பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் ஓகேவா தான் இருக்கு, ஒரு 2 வீக்ஸ் மட்டும் தலை குளிக்காதன்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டுக்கு போலான்னு கிளம்பும் போது என் கண்ணு லைட்டா உறுத்துற மாதிரி இருக்கு, நான் எதுக்கும் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு எங்க அம்மா அப்பாயின்மெண்ட் போட்டு போயிட்டாங்க. கேப்ல நானும் என் தங்கச்சியும் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு எனக்கு பசி தாங்காம ஹாஸ்பிட்டல்லே லஞ்சம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அம்மாக்கும் கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் ஓகே தான் சொல்லிட்டாங்க. சரி, வீட்டுக்கு போறப்பவாச்சும் ஏசி போட்டு உட்காரலான்னு பார்த்தா அப்பயும் என் தங்கமான தங்கச்சி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வாந்தி வரமா இருக்குன்ட்டா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே டக்குன்னு ஒரு பாட்டில் தண்ணியை ஃபுல்லா குடிச்சிட்டேன். நண்பர்களே, நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க, வெயில் அடிச்சு நவுத்துது, ஸ்டே ஹைட்ரேட்டட். அப்படியே அண்ணா உத்தரவு வாங்கிக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பட்டா பாய்.